ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பஃபர்ஸோட பார்ட் 2. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் பஃபர்ஸோட பார்ட் 1 அப்படிங்கிறது போட்டிருக்கேன். அந்த பார்ட் 1ல் பஃபர்னா என்ன, கெமிக்கல் பஃபர்னா என்ன, அதுக்கடுத்து பஃபரோட மெக்கானிசம், இதை பற்றின பேசிக்ஸ் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது இப்போ ஒரு பஃபர் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி பிஹெச் ஆஃப் பஃபர் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பஃபர் ரிலேட்டடான எல்லா கேல்குலேஷன்ஸுக்குமே தேவையான ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் இருக்குது. அதை எப்படி டிரைவ் பண்ணுறது இதை பார்க்க போகிறோம். ப்ளஸ் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி கேஏ அண்டு பிகேஏ இது ரெண்டும் என்னன்னு புரிஞ்சாதான் அந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனை டிரைவ் பண்ண முடியும். இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஏ அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்கிறேன். கேஏ அப்படின்னா ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஆசிட் இருக்குது, லைக்கு HCl. இது டிசோசியேட் ஆச்சு அப்படின்னா H+ ஆகும், Cl- ஆகும் டிசோசியேட் ஆகும். இப்போ ஒரு வீக் ஆசிட் எடுத்துப்போம். ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட்கான அந்த அப்படின்னா என்ன எல்லாத்தையுமே போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்ட்ராங் ஆசிட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிடும். வீக் ஆசிட்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகாது. லைக் CH3COOH அஸ்டிக் ஆசிட் அது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகாது. CH3COO- ப்ளஸ்ஸு H+, இப்படி தான் டிசோசியேட் ஆகும். ஸோ டெஃபினட்டாக டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கேஏ அப்படிங்கிறது இதுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஆசிட்க்கு. அதே கேஏ அப்படிங்கிறது ஒரு வீக் ஆசிடுக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா அவ்வளோவா கம்ப்ளீட்டாக டிசோசியேஷன் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அப்போ இந்த கேஏ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். பட் இதுவும் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டும் லைக் கே ஈக்லிபிரியம்னு ஒன்று இதை பற்றி நான் டீச் பண்ணேன். பஃபர்ஸ் டீச் பண்ணும்போது ஃபஸ்ட் பார்ட்டில் டீச் பண்ணியிருப்பேன். அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கே ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்ஸில் மட்டுமே தான் வரும். இப்போ ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஈக்லிபிரியம் ரியாக்ஷனுக்குள்ளே வரவே வராது. ஏன்னா கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிடும். ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் இருக்கணும் அப்படின்னாலே there should be an weak acid or weak base இல்லையா? வீக் ஆசிடோ வீக் பேஸோ டெஃபினட்டாக வேணும். அப்போ தான் போத் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்ட் ரிவர்சிபிள் ரியாக்ஷன், போத் ஃபார்வர்ட் அண்டு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ தான் ஈக்லிபிரியம் அப்படிங்கிற ஒன்றே ஜென்ரேட் ஆகும். ஸோ கே ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் CH3COOH எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா H+, அதுக்கடுத்து CH3COOH CH3COO- டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH3COOH. ஸோ இது கே ஈக்லிபிரியம். கே ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டு. அதில் ரேஷியோ ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரியாக்டன்ட்டு ப்ராடக்ட்டு டு ரேஷியோ ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். இதை பார்ப்போம். இது ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்ஸுக்கு மட்டும்தான், இது எக்ஸ்க்ளூசிவ். பட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது லைக் இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஒரு ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸே இருக்குதுன்னு வச்சுப்போமே. அதில் இந்த ரெண்டும் தனித்தனியாக டிசோசியேட் ஆகிறதுக்கு அந்த கான்ஸ்டன்ட் தான் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி ஒரு ஆசிட் இருக்குது, HCl ஆர் CH3COOHன்னு சொல்லி ஆசிட் இருக்குது அப்படின்னா இதிலிருந்து அந்த H+ டிசோசியேட் ஆகிறதுக்கான கான்ஸ்டன்ட் தான் ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி பேஸ் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டும் இருக்குது, NaOH. இது ஒரு ஸ்ட்ராங் பேஸு. Na+ ஆகும் OH- ஆகும் டிசோசியேட் ஆகும். இது KB அப்படிம்போம். ஸோ இதுதான் ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்.
கேபி அண்ட் கே ஈக்லிபிரியம் கான டிஃப்ரென்ஸ். இது வந்து ஈக்லிபிரியம் ரியாக்ஷனுக்கு மட்டும்தான். பட் இது மட்டும்தான். பட் இது வந்து வேற. இது வந்து ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ்லேருந்து ஒரு பார்ட் பிரியறது போல தான் எப்படி வந்து ஒரு புரோட்டான் ஒரு ஆசிட்லேருந்து வந்து பிரியறதுக்கான கான்ஸ்டன்ட். ஸோ 2த்துக்குமே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ரைட். ஸோ இப்போ இதுக்கும் நம்மளோட அந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா? அதுக்கும் வந்து என்ன ரிலேஷன்? அப்படிங்கிறத வந்து இப்போ டீட்டெயிலா வந்து பார்ப்போம். லைக் இப்போ ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் இருக்கு. லைக் HA ஜெனரலா எடுத்துப்போம். அது டிசோசியேட் ஆகும்போது H+ ஆவும். A- ஆவும் அது டிசோசியேட் ஆகும். ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ மல்டிப்ளைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A- டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HA இப்படி வந்து போடலாம் இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் எப்போவுமே வந்து ஜென்ரலாக வந்து ஒரு லாங் நம்பர்ஸ் வருது இல்லாட்டி ஒரு காம்ப்ளெக்ஸான நம்பர் நாட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுங்கிறதே ஒரு மேத்தமெட்டிக்கல் டேர்ம். ஐ எம் சேயிங் இயர் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஈஸியாக யூஸ் பண்ண முடியாத ஒரு நம்பர். இப்போ 0.0000015ன்னு வருது அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த நம்பருக்கு நம்ம லாக் எடுத்தோம்னா இதை பற்றி நான் டீட்டெயிலாக பிஹெச் வீடியோவில் வந்து பேசியிருக்கேன். அதை நம்ம பயோகெமிஸ்ட்ரி சீரீஸில் இருக்குது, அதை பற்றி பாருங்கள். பட் இதுக்கு லாக் எடுத்தோம்னா இது ஒரு சிம்பிளான நம்பராக வந்து மாறிடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எப்போவுமே ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு நம்பராக வருது அப்படின்னா வந்து நம்ம ஜென்ரலாக வந்து லாக் எடுப்போம். இந்த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அப்படிலாம் அதெல்லாம் வந்து இப்போ ஒரு வீக் ஆசிட் இருக்குது லைக் அஸ்டிக் ஆசிட். இதோட கேஏ வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேஏ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்மால். I will tell the number Ka of acetic acid. Ka வந்து 1.8 roughly 1.8 into 10 to the power of -5. எவ்வளோ வந்து சின்ன ஒரு நம்பர். பட் இதே வந்து இதுக்கு நம்ம லாக் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். லாக் ஆஃப் கே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சாலிடான ஒரு நம்பராக வந்து கிடைக்கும். நீங்கள் எடுத்து பார்க்கலாம். பட் நெகட்டிவ் நம்பர் கிடைக்கும். ஏன்னா இங்கே வந்து -5 இருக்கு இல்லைங்களா? நீங்கள் லாக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நம்பர் கிடைக்கும். அதை வந்து பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு நெகட்டிவ் லாக் ஆஃப் கேஏன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மைனஸும் வந்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ் வந்து ஆயிரும். அப்போ நமக்கு ஒரு சாலிடான பாசிட்டிவ் நம்பர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் இல்லைங்களா? சாலிடான பாசிட்டிவ் நம்பர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கேஏ இஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் இந்த ஹெச் ப்ளஸ் மல்டிப்ளைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ மைனஸ் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் ப்ளஸ். இதுக்கு வந்து நம்ம லாக் எடுக்கிறதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். அதாவது நெகட்டிவ் லாக் பிகாஸ் வி நீட் அ சாலிட் பாசிட்டிவ் நம்பர். சிம்பிள். இப்போ நெகட்டிவ் லாக் ஆஃப் கேஏ இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் லாக் ஆஃப் மொத்தத்தையுமே வந்து எடுத்துப்போம். ஹெச் ப்ளஸ் ஏ மைனஸ் டிவைடட் பை ஹெச் ஏ இல்லையா? லாக்கான ஃபார்முலா எல்லாமே பிஹெச் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அகைன் நீங்கள் எழுதுகிறேன். log of m by n is equal to log of m minus log of n. log of m into n வச்சுக்கிட்டோம் அப்படின்னா log of m plus log of n. log of m power n is equal to n log m. ஓகேங்களா? லாகை பற்றி டீட்டெயிலாக என்னோட பிஹெச் வீடியோவில் பேசியிருக்கேன். அதை வந்து பார்க்காதவங்க டெஃபினட்டாக வந்து பாருங்கள். ரைட். ஸோ இப்போ நெகட்டிவ் லாக் ஆஃப் கேஏ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? நெகட்டிவ் லாக் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு பிஹெச். கரெக்டுங்களா? அதே லாஜிக் தான் இங்கே. நெகட்டிவ் லாக் ஆஃப் கேஏ இஸ் பிகேஏ. ஓகேங்களா? இந்த பிகேஏக்கும் ஜஸ்ட் கேஏக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அதை பின்னாடி வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த மைனஸ் அப்படியே வச்சுப்போம். மைனஸ் வந்து வெளியில் அப்படியே வந்து கூட வச்சுப்போம். log of m by n அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. log of m
மைனஸு லாக் ஆஃப் n இப்படி வந்து வருமா? அப்புறமா வந்து இந்த மைனஸை வந்து உள்ளே வந்து எடுத்துகிட்டு வரலாம். உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம்னா லாக் ஆஃப் ஹெச் ப்ளஸ்ஸு ஏ மைனஸு ப்ளஸ்ஸு லாக் ஆஃப் ஹெச் ஏ இப்படி வருமா? ஸோ இங்கே வந்து லாக் ஆஃப் எம் ப்ளஸ் என் அப்படி இருக்குல்ல, இங்கே இருக்க மைனஸை அப்படியே வெளியிலே வைப்போம். லாக் ஆஃப் இல்லை வேணாம், இங்கே இருக்க மைனஸ் அப்படியே கூட போடுவோம். நெகட்டிவ் லாக் ஆஃப் ஹெச் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு லாக் ஆஃப் ஏ மைனஸு ப்ளஸ்ஸு லாக் ஆஃப் ஹெச்ஏ. இப்போ இதை நம்ம திரும்பி எழுதணும்னா நெகட்டிவ் லாக் ஆஃப், இங்கே வந்து இந்த மைனஸ் வந்து நான் வெளியிலே வச்சுட்டேன். இங்கே இருக்க இந்த மைனஸை வந்து நான் வெளியிலே வச்சுட்டு இங்கேயும் வந்து ப்ராக்கெட் போட்டுட்டேன். ஓகேங்களா? இங்கேயும் வந்து ப்ராக்கெட் போட்டாச்சு. இப்போ அந்த மைனஸை வந்து உள்ளே கொண்டு வரேன். ஸோ லாக் ஆஃப் எம் என்னன்னு இருக்குது, லாக் ஆஃப் எம் ப்ளஸ் லாக் ஆஃப் என்னன்னு எழுதியாச்சு. மைனஸ் வந்து வெளியவே இருக்குது. இப்போ மைனஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். நெகட்டிவ் லாக் ஆஃப் ஹெச் ப்ளஸ்ஸு மைனஸ் லாக் ஆஃப் ஏ மைனஸ் ப்ளஸ் லாக் ஆஃப் ஹெச்ஏ. இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் லாக் ஆஃப் ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன்னா என்ன? பிஹெச். ஸோ மைனஸ் லாக் ஆஃப் ஏ மைனஸ் ப்ளஸ் லாக் ஆஃப் ஹெச்ஏ வந்துருச்சா? இந்த பக்கம் பிகேஏன்னு இருக்குது. இப்போ இதை வந்து பின்னாடி வந்து நான் மாற்றி வந்து எழுதுகிறேன். லைக்கு அந்த பக்கம் இருந்ததெல்லாம் நம்ம அப்படியே இந்த வந்து ரிவர்ஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா வந்து பிகேஏ ப்ளஸ்ஸு லாக் ஆஃப் ஏ மைனஸ் லாக் ஆஃப் ஹெச்ஏ இப்படி வரும். நீங்கள் ஜஸ்ட் அதை திருப்பி எழுதுனீங்க அப்படின்னாலே இப்படி தான் வந்து வரும். ஸோ இது எப்படி இருக்குது? லாக் ஆஃப் எம் மைனஸ் லாக் ஆஃப் என் அப்படின்னு இருக்கு இல்லையா? லாக் ஆஃப் எம் பை என் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எம் மைனஸ் லாக் ஆஃப் என் இல்லையா? இப்போ அந்த மாதிரி தானே இருக்குது. இதை இப்படி மாற்ற முடியும் இல்லையா? ஸோ பிகேஏ ப்ளஸ் லாக் ஆஃப் ஏ மைனஸ் டிவைடட் பை இங்கே டிவைடட் பை ஹெச்ஏ பிஹெச். ஸோ ஒரு அசிடிக் பஃபரோட பிஹெச் அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? முடியும் தானே? பிஹெச் இஸ் ஈக்குவல் டு பிகேஏ. கேஏ அப்படிங்கிறது நமக்கு டெஃபினட்டாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து கான்ஸ்டன்ட். அதுக்கு நெகட்டிவ் லாக் எடுத்து பிகேஏ கண்டுபிடிக்க முடியும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட்டு அதாவது CH3 COOH வந்து பிரியுது அப்படின்னா CH3 COO மைனஸு ப்ளஸ்ஸு ஹெச் ப்ளஸ்ஸு. CH3 COO மைனஸுங்கிறது வந்து சால்ட்டு, அதோட கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கடுத்து ஹெச்ஏ அந்த எடுக்கக்கூடிய ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா டெஃபினட்டாக பிஹெச் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணலாம். இதில் இருந்து வந்து இந்த ஈக்குவேஷனை வச்சு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். அட் வாட் ரேஷியோ, எந்த ரேஷியோவில் வந்து இந்த ஆசிடும் இந்த சால்ட்டும் வந்து எடுத்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட பிஹெச்சில் வந்து ஒரு அசிடிக் பஃபர் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து இந்த ஈக்குவேஷன் மூலயமா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படி சால்ட்டையும் ஆசிடையும் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் அது பஃபர் சொல்யூஷனாக இருக்கும். அது வந்து அதோட பஃபரிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்கும். இல்லாட்டி வந்து அது பஃபராக ஆக்ட் பண்ணவே பண்ணாது. இதே தான் வந்து இப்போது ஒரு பேசிக் பஃபர்னாலும் வந்து அதே தான். அந்த இடத்துல வந்து POH இஸ் ஈக்குவல் டு பிகேபி ப்ளஸ் லாக் ஆஃப் பி மைனஸ் டிவைடட் பை ஹெச்பி. நான் இங்கே சொல்கிறது வந்து ஒரு பேசிக் பஃபர்.
அதுக்காக வந்து சொல்றேன். ஸோ இந்த ஈக்குவேஷன வச்சு டெஃபினட்டா பஃபர் அப்படிங்கிறத வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். வி ஜஸ்ட் நீட் டூ ஃபைண்ட் தி ரேஷியோ. இந்த கான்சன்ட்ரேஷன்ல வந்து வேணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஈஸியா ஒரு பஃபர் சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். இது ரிலேட்டடா வந்து கேட் லைஃப் சயின்சஸ்ல எவ்ரி இயர் வந்து கொஷின் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். அப்புறம் இந்த பிகே, ஏ அண்டு கேஏ இதுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். எந்த ஒண்ணுத்துக்கு கேஏ அதிகமா இருக்கோ, பிகேஏ கம்மியா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம என்ன பண்றோம்? கேஏ அப்படிங்கிறது வந்து பிகேஏவ கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம்? நெகட்டிவ் லாக் எடுக்கிறோம். ஸோ டெஃபினட்டா இது அதிகமா இருக்கும்போது, இது குறைவா தான் இருக்கும். ஸோ நெகட்டிவ் லாக் ஆஃப் கேஏ அப்படிங்கிறது தான் பிகேஏ. ஸோ கேஏ அதிகமா இருக்குன்னா, பிகேஏ கம்மியா தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு சில இடங்கள்ல வந்து யூஸ் ஆகும் டெஃபினட்டா. ஆம், லைக் 2 ஆசிட் வந்து குடுத்துட்டு அதோட பிகேஏ வந்து குடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு HCl குடுத்துருக்காங்க. CH3COOH குடுக்குறாங்க அப்படின்னா, 2த்துக்குமே பிகேஏ வேல்யூ தராங்க அப்படின்னா, HClக்கு பிகேஏ வேல்யூ அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். CH3COOHோட பிகேஏ வேல்யூ கம்பேரிட்டிவ்லி இது 2த்தோட பிகேஏ வேல்யூ கம்பேர் பண்ணும்போது HClக்கு கம்மியாவும், CH3COOHக்கு அதிகமாவும் வந்திருக்கும். பட் பிகேஏ வேல்யூ அதிகமா இருக்குன்னா, கேஏ கம்மி. இங்க வந்து கேஏ அதிகம். இத வச்சு வந்து ஒரு 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 ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிடா, வீக் ஆசிடா அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். அவ்வளோதான். ஸோ பஃபர்ஸ் பத்தி வந்து இதுவரைக்கும் 2 வீடியோ அப்படிங்கிறது போட்டிருக்கேன். டெஃபினட்டா ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் சால்விங் வீடியோஸும் வந்து நான் அப்லோட் பண்றேன். இதுல ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்ததுன்னா, கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. வீடியோஸ் வந்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. டெஃபினட்டா புரியும். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.